ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சீக்ரெட்டான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு அவர்கள் ஆரம்பத்தில் இந்த படத்தோட கதையை எழுதுகிறப்போ அதில் எஜ்ஜே சூர்யா அவர்களும் இருக்கிற மாதிரி இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரே ஒரு வில்லன் தான் இருந்தாராம். மோகன் அவர்களுடைய கேரக்டர் சுத்தமாக இல்லையாம். அந்த ஒரே ஒரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எஜ்ஜே சூர்யாவாம். இந்த படத்தில் விஜய் அவர்கள் டியூல் ரோலில் நடிச்சிருந்திருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் இந்த படத்தில் டியூல் ரோலே கிடையாதாம். அவர் சிங்கிள் ரோல் தானா. அதுவும் எந்த ரோல்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சீக்ரெட் ஏஜென்சியாக வர ஸ்னேகாவுக்கு புருஷனாக இருக்கிற அந்த ரோல் மட்டும்தானோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற படத்தில் விஜய் அவர்கள் கொஞ்சம் வயசானவராக வந்திருப்பார். ஆனால் முதல்ல இந்த கதைப்படி விஜய் அவர்கள் ஸ்னேகாவுக்கு புருஷனாக இளமையான தோற்றத்தில் தான் இருந்திருக்காராம். ஆனால் எஜ்ஜே சூர்யா அவர்களுடைய அந்த கேரக்டர் கொஞ்சம் வயசானவராக இருந்ததாம். இந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் திடீர்னு எஜ்ஜே சூர்யா அவர்களை இந்த படத்திலிருந்து நீக்க சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான காரணம் என்னன்னு பார்க்குறப்போ, சமீப காலமாகவே எஜ்ஜே சூர்யா அவர்கள் நடிக்கிற எல்லா படத்துலேயும் ஹீரோவை விட ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாராம். இதனாலேயே அந்த படத்தில் ஹீரோவுக்கு பேர் வர்றதை விட எஜ்ஜே சூர்யா அவர்கள் தான் மிகப்பெரிய பேர் வந்துருதாம். அவரை நடிக்க கூப்பிட்டாலே தமிழ் ஹீரோக்கள்லாம் இப்போ நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த சம்பவங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் நானியும் எஜ்ஜே சூர்யாவும் இணைந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நானியை விட எஜ்ஜே சூர்யாவுக்கு தான் அதிகமான கிளாப்ஸ் வந்திருக்கு. இதை நானி அவர்களே ஒரு பேட்டியில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவர் அதிகமான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஆடியன்ஸ் கிட்ட அதிகமான கிளாப்ஸை வாங்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே ராயன் படத்தில் தனுஷ் அவர்கள் எஜ்ஜே சூர்யா அவர்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்குமாறு சொல்லியிருக்காரு. இதனாலேயே அந்த படத்தில் எஜ்ஜே சூர்யா அவர்கள் அவரோட வழக்கமான பெர்ஃபார்மன்ஸை காமிக்காமல் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு. அதனால் அந்த படத்தில் அவரோட கேரக்டர் சுத்தமாக ஒட்டவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் இந்த கோட் படத்தில் எஜ்ஜே சூர்யா அவர்கள் நடிக்க இருந்த கேரக்டரை பற்றி விஜய் அவர்களுக்கு சொல்கிறப்போ, அவர் நடிக்க இருந்த கேரக்டர் உண்மையிலேயே அந்த அளவுக்கு அட்டகாசமாகவும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேரக்டராகவும் இருந்ததாம். அதாவது விஜயவே அந்த படத்தில் எஜ்ஜே சூர்யா அவர்கள் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் இருந்ததாம். அதனால விஜய் அவர்களே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படத்திலிருந்து எஜ்ஜே சூர்யா அவர்களை விஜய் அவர்கள் தூக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் மேலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த கேரக்டரில் நானே நடிச்சிடுறேன், அதாவது நானே வில்லனாக நடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. இது கேட்ட வெங்கட் பிரபு அவர்கள் ஷாக் ஆகியிருக்காரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் உண்டாகி இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நெருக்கமான ஒரு சிலர் நீங்கள் வில்லனாக நடித்தா செட் ஆகாது, ஏற்கனவே அழகிய தமிழ் மகன் படத்தில் நீங்கள் வில்லனாக நடித்த அந்த படம் அந்த அளவுக்கு பேசப்படலைன்னு அறிவுறுத்தி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் அந்த கேரக்டர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தாராம். இதை நான் தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாராம். இந்த ஒரு காரணத்தினாலேயே வெங்கட் பிரபு அவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் விஜயை இந்த படத்தில் அப்படியே காட்டினா கொஞ்சம் அழகிய தமிழ் மகன் மாதிரி சொதப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்திலிருந்து இம்ப்ரெஸ் ஆகி டிஏஜிங் டெக்னாலஜியை இந்த படத்தில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. அதன்படி இந்த படத்தில் விஜய் அவர்களை இளமையான தோட்டத்தில் சூப்பராக காட்டியிருக்காரு. இப்போ இருக்கிற இந்த படத்தில் அந்த இளமையான விஜய் தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட கதையை எழுதுகிறப்போ ஆரம்பத்தில் மோகனோட அந்த ரோல் சுத்தமாக இல்லாமல் இருந்ததாம். விஜய் அவர்களை இளமையாக காட்டணும், அதே நேரத்தில் விஜய் அவர்களோட பையனாகவே இன்னொரு விஜயை காமிச்சு அவரை விஜய்க்கு எதிராக வர வைக்கிறதுக்காகவே இப்போ இருக்கிற இந்த படத்தில் அந்த மோகனுடைய கேரக்டரை வடிவமைச்சிருக்காராம் வெங்கட் பிரபு அவர்கள். அதனால தான் மோகன் அவர்களுடைய அந்த வில்லத்தனமும் அந்த கேரக்டரும் இந்த படத்தில் ஒட்டலைன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருந்தாலும் இந்த தகவல் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம சேனலில் இதை பதிவிடுறோம். ஒருவேளை இதுவே உண்மையாக இருந்து இந்த படத்தில் எஜ்ஜே சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தா அந்த இளமையாக வர அந்த விஜயை விட நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரா, இல்லைனா விஜய் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.